ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். அதுக்காக இது மாதிரி ஒரு லென்த்தாக ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 சைடும் வந்துட்டு இது மாதிரி வளைச்சி கொஞ்சம் டிசைனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் வந்துட்டு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் வந்துட்டு போன வீடியோவில் பூர்ணிமா அப்படிங்கிறவங்க நேம் சொல்லியிருந்தீங்க. பூர்ணிமாவுக்கு நான் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி நான் ஃபுல்லாக இப்போ வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். காய வச்சிடலாம். அது காயட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி நான் முட்டை ஓடெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது மாதிரி உள்ளே மட்டும் நம்ம உள் சைடு மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளவர் லுக் கொடுக்கறதுக்காக நான் பிங்க் கலர் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு நான் ஃபுல்லாக இப்போ எடுத்துகிட்டு காய வச்சிடுறேன். இது மாதிரி நான் வந்துட்டு இவ்வளோ பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி பண்ணுறதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும். நான் வந்துட்டு இப்போ இதை எடுத்துட்டேன். அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் காயட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த தொட்டி இருக்கும் இல்லையா, பூந்தொட்டிலாம் இருக்கும்ல, கீழே அந்த தொட்டி ஷேப் வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். என்ன மாதிரி டிசைனில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் வந்துட்டு இது மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது மாதிரினாலும் ஓகே தான். இப்போ வந்துட்டு நான் வரைஞ்சிட்டேன். அதை வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் வந்துட்டு அதை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம இது காஞ்சிடுச்சு. இது காஞ்சோடனே வந்துட்டு உள்ளே மட்டும் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கடுகு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு சென்டர் அந்த கம்மு ஃபுல்லாக மறையிற மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ளவர் லுக் கொடுத்து சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதனால நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா சூப்பராக இருக்கும். இது மாதிரி பண்ணோன்னா வந்துட்டு லுக் செம்மையாக இருக்கும். நான் வந்துட்டு இப்போ ஃபுல்லாகவே அது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டேன். காயட்டும், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த போர்டு எடுத்துக்கலாம். காஞ்சிடுச்சு. இதுவும் வந்துட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பேக் சைடில் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி கீழே வந்துட்டு கொஞ்சம் ஒட்டிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக கம் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு பேக் சைடில் மாட்டி விடுறதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு 3 டேப் போட்டு இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இப்போ வந்துட்டு மேலே இப்போ நான் கை வச்சேன் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக பேக் சைடில் இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எங்கெல்லாம் தோணுதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு இது மாதிரி பூ மாதிரி வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஒரு பூந்தொட்டி தான் வந்துட்டு நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு கலர் வந்துட்டு நீங்கள் சாய்ஸ் தான், என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நான் எனக்கு தோன்ற இடத்துலலாம் வந்துட்டு அது மாதிரி ஒட்டிக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் 2-3 கட் பண்ணிக்கோங்க. இன்னும் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரீன் கலர் நான் எடுத்துகிட்டு இது மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். கீழே அந்த குச்சி மாதிரி வந்துட்டு இது ஃபுல்லாக நம்ம வளைச்சி எல்லா பக்கம் எல்லாமே வந்துட்டு அந்த தொட்டிக்குள்ளே இருக்க மாதிரி இது மாதிரி நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி நான் ஃபுல்லாக வந்துட்டு இப்போ போட்டுக்கிட்டேன். இது மாதிரி பார்த்துட்டு பொறுமையாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். எந்த இடத்துலலாம் வந்துட்டு லீவ்ஸ் வரைஞ்சா நல்லாயிருக்குமோ அங்கனலாம் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அவ்வளோதான். நீங்கள் அந்த ஸ்டிக் மாதிரி வரைஞ்சோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பிளாக்கில் பண்ணுறதாலும் பண்ணலாம். மேக்ஸிமம் க்ரீன் கலரில் தானே இருக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே அந்த தொட்டி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப ப்ளைனாக இருக்குது அப்படின்றனால நான் வந்துட்டு பிளாக் கலர் மார்க்கர் எடுத்துகிட்டு இது மாதிரி சைடு மட்டும் பண்ணிட்டேன். உள்ளே வந்துட்டு அந்த முட்டை ஓடெல்லாம் உடச்சிட்டு நல்லா நுணுக்கு அதை வந்துட்டு அந்த தொட்டியில் அப்ளை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால அந்த இடத்துலலாம் நான் கம் அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட கொஞ்சம் பட்டர்ஃப்ளை இருந்தது, அது மாதிரி நான் வந்துட்டு ஒட்டிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இல்லைனா நீங்கள் கையிலே வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.